அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதிக்கு பிறகு 26ஆம் தேதி முதல் ராகு மற்றும் கேதுவினுடைய பெயர்ச்சி நிகழ்கிறது. பாம்பு கிரகங்களான இந்த ராகு மற்றும் கேது பின்னோக்கி நகரக்கூடிய கிரகங்கள். அந்த வகையில் ராகு மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும், கேது கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பெயர்ச்சி ஆகிறாங்க. இந்த பெயர்ச்சியின் காரணமாக துலாம் ராசினியர்களுக்கு தானாக நடக்க போகும் நல்லது என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த ராகு கேது பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, மேசத்தில் சூரியன் உச்சம் பெற்றும், ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், சிம்ம ராசியில் கேதுவும், கும்பத்தில் ராகுவும், சனி பகவானும், மீனத்தில் புதனும் சுக்கிரனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக துலாம் ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில துலாம் ராசியை சேர்ந்த சித்திரை 3ஆம் பாதம் முதல் சுவாதி விசாகம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, அந்த வகையில துலாம் ராசியை சேர்ந்த சித்திரை 3ஆம் பாதம் முதல் சுவாதி விசாகம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய பெயர்ச்சியின் காரணமாக குடும்பம், ராகுவும் சனியும் இணைந்துள்ள கும்பராசி துலாம் ராசி அன்பர்களுக்கு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானமாகுங்க. கோல்சார விதிகளின்படி இந்த சேர்க்கை நன்மை செய்யாது. இது ஒரு பொது விதிதான். இருந்தாலும் துலாம் ராசியினரை பொறுத்தவரையில், ஏனெனில் துலாம் ராசி சனி பகவானுக்கு மிகவும் பிடித்தமான ராசியாகுங்க. அந்த ராசியில் தான் அவர் உச்சபலம் பெறுகிறாரு. ஜனன காலத்தில் துலாம் ராசியில் சனி பகவான் அமர்ந்திருப்பின் அவர்கள் பெயர், புகழ், நீண்ட ஆயுள், ஆரோக்கியம் பெற்று 100 வயது வரை வாழ்வார்கள் என கூறுகிறது ஜோதிட சாஸ்திரம். அதே நேரத்தில் கேதுவும் ராசிக்கு லாபஸ்தானமாகிய சிம்மத்தில் அமர்ந்திருப்பது மிகவும் நல்ல ஒரு கிரக நிலையா அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம ராகு சனி சேர்க்கையினால் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லதுங்க. குழந்தைகளுடைய உயர்கல்விக்காக அதிக பணம் செலவழியுங்க. உத்தியோகம் அல்லது உயர்கல்வி காரணமாக குழந்தைகள் தற்காலிகமாக குடும்பத்திலிருந்து பிரிந்திருக்க நேரிடுங்க. அவர்களின் எதிர்கால நன்மைக்காகவே இருப்பினும் பிரிவு வேதனையை தருங்க. இருந்தாலும் கூட இது நல்ல ஒரு வாழ்க்கையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ராகு மற்றும் கேதுவினுடைய பெயர்ச்சி அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேர இருக்கீங்க. பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல துலாம் ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய பெயர்ச்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, புதிய வேலைக்கு முயற்சிக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு பூர்வ புண்ணிய ராசியான கும்ப ராசியில் ஜீவனக்காரகரான சனி பகவான் ராகுவுடன் சேர்ந்திருப்பது மிக நல்ல கிரக சேர்க்கையா அமைஞ்சிருக்குதுங்க. மனதிற்கு பிடித்த வேலை கிடைக்க இருக்குது. இருந்தாலும் வெளி மாநிலத்திலோ அல்லது வெளிநாட்டிலோ தான் கிடைக்குங்க. அதன் காரணமாக குடும்பத்தில் இருந்து பிறந்திருக்க நேரிடம். அதே போல் பணிச்சுமையும் பொறுப்புகளும் அதிகரிக்க இருக்கு. மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்க இருக்குதுங்க. சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு அன்றாட பணிகள்ல உற்சாகத்தை அளிக்குங்க. அதே போல் துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல குறிப்பாக உத்தியோகஸ்தர்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துது. அதே போல் துலாம் ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2 துறைகளுமே சனி மற்றும் ராகு ஆகிய இரு வீரியம் நிறைந்த கிரகங்களுடைய நேர் ஆதிக்கத்தில் தாங்க இருக்கு. சந்தையில் போட்டிகள் கடுமையாக இருப்பினும் உங்களுடைய விற்பனை திருப்திகரமாகவே இருக்குங்க. லாபம் எதிர்பார்க்கும் அளவிற்கு சற்று அதிகமாகவே இருக்குங்க. கூட்டாளிகள், வங்கிகள் ஆகியோரால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் கூட உங்களுடைய விற்பனையையும் வருமானத்தையும் அவை பாதிக்காதுங்க. புதிய துறைகள்ல அளவோடு முதலீடு செய்யலாங்க. இருந்தாலும் அகலக்கால் வைக்க வேண்டாம். இந்த முதலீடு சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய துலாம் ராசினியர்கள் முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு
பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பது கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. இந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்னரும் பதட்டப்படாமல் ஒரு முறைக்கு பல முறை ஆழ்ந்து யோசித்து சிந்தித்து செயலாற்றுவது நல்லது என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல் துலாம் ராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் வருமானம் நீடிக்குங்க. அளவோடு வாய்ப்புகள் நீடித்தாலும் எதிர்பார்க்கும் அளவிற்கு இருக்காது என ராகு மற்றும் சனி பகவானுடைய கூட்டணி குறிப்பிட்டு காட்டுது. அதே போல கூடிய விரைவில் சனி ராகுவிற்கு குரு பகவானுடைய பார்வை கிடைப்பதால் அன்றைய தினத்திலிருந்து வாய்ப்புகளும் வருமானம் உயர ஆரம்பிக்குங்க. பலருக்கு வெளிநாடு சென்று வரும் யோகத்தையும் ஏற்படுத்தி தர இருக்கிறாரு சனி பகவானும் ராகுவும். அதே போல துலாம் ராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் சனி ராகுவினுடைய கூட்டணியினால அதிக நன்மைகளை பெறுவதில் அரசியல் துறையினரை முன்னணியில் நிற்கிறார்கள். மக்களிடையே செல்வாக்கும் புகழ் உயர இருக்குது. உங்களுடைய ஜனன கால தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் கட்சியிலோ அல்லது ஆட்சியிலோ முக்கிய பதவி ஒன்று வகிக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால் எதிர்பாராத முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல துலாம் ராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் ராகு மற்றும் கேதுவினுடைய இந்த பயிற்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது துலாம் ராசிக்கு யோகக்காரகனானவர் சனி பகவான், வித்யாக்காரகரான புதன் சனிக்கும் ராகுவிற்கும் நட்பு கிரகங்களாவாங்க. ஆதலால் இப்போது ஏற்பட்டுள்ள சனி ராகு சேர்க்கை மாணவர்களுக்கு பல நன்மைகளை வழங்க இருக்குதுங்க. பாடங்கள்ல மனம் உற்சாகத்தோடு ஈடுபடுங்க. உயர்கல்விக்கு நிதியுதவி எளிதில் கிடைக்க இருக்குது. வெளிநாடு சென்று பிரத்யேக உயர்கல்வி பயில ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான பூர்வாங்க முயற்சி இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. மகத்தான வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது. துலாம் ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய பெயர்ச்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வயல் பணிகள்ல உற்சாகம் மேலிடுங்க. அடிப்படை வசதிகள் குறைவின்றி கிடைக்க இருக்குது. இருந்தாலும் உழைப்பு என்பது சற்று கடினமாக தாங்க இருக்கும். வேலை வாங்கி கூலி கொடுப்பவர் சனி பகவான் என்றொரு மோதிரையும் இருக்குதுங்க. கால்நடைகள் அபிவிருத்தி அடைய இருக்குதுங்க. பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா உங்களை விடுத்து விடுவார்கள், அதாவது விடுவித்து விடுவாங்க. ஏனென்றால் பழைய கடன்களை அடைத்து நீங்கள் நிம்மதி பெற இருக்கீங்க. அதே போல துலாம் ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய கும்பம் மற்றும் சிம்ம ராசி பயிற்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சனி ராகு சேர்க்கையினால் பெரும்பாலும் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுங்க. இருப்பினும் உங்களுடைய குழந்தைகளுக்கு சிறு ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. முயற்சிகள்ல சிறு தடங்கல்கள் ஏற்படக்கூடுங்க. சிலருக்கு கங்காஸ்தான பாக்கியமும் கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. கூடுமான வரைக்கும் துலாம் ராசினியர்கள் அதிக அலைச்சல்களை தவிர்த்துக்கோங்க. குழந்தைகளுடைய விஷயங்கள்ல கவனமாக இருங்க. கற்பனையான கவலைகளை தவிர்ப்பது மிக மிக நல்லது. அதே போல் இக்காலகட்டங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது 24 சனிக்கிழமைகள் தோறும் உங்களுடைய வீட்டிற்கு அருகாமையில் உள்ள திருக்கோவில் ஒன்றிலோ அல்லது உங்கள் வீட்டின் பூஜை அறையிலோ தினமும் ஏற்றி வரும் தீபத்துடன் பரிகார தீபமாக மண் அகலில் எண்ணெய் தீபம் ஒன்று ஏற்றி வருவது கைமேல் பலனளிக்கும்.